100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த 2024 ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வையே மிக பெரும் அளவில் மாற்றப்போகிறது. தலைகீழாக இருந்த வாழ்க்கை நேராக நிற்கப் போகின்றது. உங்களுடைய சிறப்பான ஒரு முன்னேற்றமான ஒரு மாதமாக மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கப் போகின்றது. கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் நினைத்தது நடக்க சில வழிபாடுகளை செய்யலாம். உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று தோன்றுகிறதோ அதை இந்த மாதத்தில் நிச்சயம் செய்துவிடுங்கள். செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, பரிகாரம் என்ன, வாழ்வின் உச்சத்தை தொட என்ன செய்ய வேண்டும், பண வருமானம் நிற்காமல் வந்து கொண்டே இருக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு பலவித குழப்பங்களோடு தயக்கங்களோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க போகின்றது. அதனால் கடைசி வர பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ராகு, சூரியன், சுக்கிரன் ஆகிய மூன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10வது வீட்டில் இருக்கும். இந்த மாதத்தில் ராகு மற்றும் சூரிய பகவான் சேர்ந்து உங்களுக்கு சில தோஷங்களை ஏற்படுத்தக்கூடும். இது உங்களுடைய தொழிலுக்கு நல்லதல்ல அப்படின்ட்டே சொல்லலாம். இதன் காரணமாக நீங்கள் தொழிலில் சற்று எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய 11வது வீட்டில் வக்ர புதனுடன் குரு உங்களுடைய வருவாயை உயர்த்துவதில் மிக பெரும் பங்களிப்பை அளிப்பார்கள். அதனால் பணவரவு சிறப்பாக இருக்கும் என்றே சொல்லலாம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இதனால் பணித்துறையில் கடினமான சூழ்நிலைகள் இருந்தபோதும் அவற்றையெல்லாம் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து வருவதற்கு இது உதவியாக இருக்கும். அதாவது அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்றே சொல்லலாம். உங்களுடைய நிறுவனத்தில் மாத தொடக்கத்தில் இருந்து நல்ல ஒரு வருவாயை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும் என்றே சொல்லலாம். உங்களுடைய நிறுவனத்தில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் வேலை செய்பவர்களிடம். அதனால் மிக பெரும் ஒரு வளர்ச்சியை உங்களுடைய நிறுவனம் அடையும் என்றே சொல்லலாம். புதன் மற்றும் குரு மாத தொடக்கத்தில் உங்களுடைய 5வது வீட்டை பார்ப்பாங்க. இதன் காரணமாக கல்வியில் பல சாதனைகளை மாணவர்கள் படைப்பாங்க. நீங்கள் எப்போதுமே உங்களுடைய படிப்பில் உற்சாகமாக இருப்பீங்க. போட்டி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் உங்களுடைய சற்று சில முயற்சியை வெளிப்படுத்தினீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த பலனை விட அதிக பலனை பெறலாம். வேலை செய்யும் வேகம் உங்களுக்கு, அதாவது உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்றதுனால திறம்பட ஒரு வேலையை செய்யுங்க. வெற்றி உங்கள் வசமாகும் என்று உறுதியாக சொல்லலாம். 10வது வீட்டில் ராகு, சூரியன், சுக்கிரன், கேது ஆகியோர் 9வது இடத்திலிருந்து 10வது வீட்டிற்குள் நுழைந்து வக்ர புதன் சகல கிரகங்களுக்கும் 4ஆம் வீட்டை பார்ப்பதால் குடும்ப வாழ்க்கையில் சற்று டென்ஷன் அதிகரிக்கும் என்றே சொல்ல வேண்டும். உங்களுடைய தந்தையின் உடல்நிலை அவ்வப்போது பிரச்சனையாக உங்களுக்கு மாறும். அதனால் அவர் மீது அக்கறை காட்டுங்க. அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். கவனமாக இருங்க. புதன் மற்றும் குரு 5வது வீட்டை பார்க்கும். இது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீருவதற்கு வழிவகுக்கும். உங்களுடைய இதயத்தை பலவீனமாக ஆக்கக்கூடிய சில சம்பவங்கள் இந்த மாதத்தில் நடக்க இருக்கின்றது. உங்களுடைய துணை பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பாக இருப்பாங்க பல கடினமான சூழ்நிலைகள்லையும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய குடும்பத்தினர் சிறப்பாக பார்த்து கொள்வார்கள். ஆனால் ஏப்ரல் 23 முதல் செவ்வாய் 10வது வீட்டிற்குள் நுழைந்து 5வது வீட்டிற்கு வரும்போது சில சர்ச்சைகள் சச்சரவுகளும் குடும்பத்தில் ஏற்படுவதை நீங்கள் காணலாம். மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையால் சில நற்பலன்கள் உருவாகப் போகின்றது, கிடைக்கப் போகின்றது. அது உங்களுக்கு நிச்சயம் பயனளிக்கும். நீங்கள் அவருடைய பெயரிலோ அல்லது அவருடன் கூட்டு சேர்ந்தோ எந்த ஒரு தொழிலை
நடத்தினாலும் தொடங்கினாலும் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையே கிடைக்கும் என்று சொல்லலாம். மாத தொடக்கத்தில் குருவும் புதனும் 11வது வீட்டில் அமர்வதால் 9வது வீட்டில் இருக்கும் சனியும் 11வது இடத்தை பார்ப்பதால் வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வு இருக்கும். குரு இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய சொந்த வீட்டில் இருப்பார். உங்களுடைய நிதி நிலைமை வியத்தகு முறையில் மாற்றம் ஏற்படும், உயர்வு நிலையை அடையும். 9வது வீட்டில் செவ்வாயும் சனியும் இணைவதால், 10வது வீட்டில் ராகு சூரியன் சுக்கிரன் இணைவதால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் வரக்கூடும். உங்களுடைய தொடைகளில், கண்களில், முதுகுகளில் சில பிரச்சனைகள் உருவாகலாம். எனவே உடல் சோர்வை தவிர்க்கவும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உடனடியாக மருத்துவரை அணுகுங்கள். மற்றபடி பெரிய அளவில் உடல்நல பாதிப்புகள் ஏற்படாது அப்படின்னுட்டும் உறுதியாக சொல்லலாம். இந்த மாதத்தில் சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் ஏற்படும். உறவினர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்திடணும். அன்றைய வேலைகளை அன்றைய தினமே முடித்து விடுவது தான் உங்களுடைய வெற்றிக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சுகம் உண்டாகும். பண வரத்தும் அமோகமாக இருக்கும். எதிர்ப்புகள் மறையும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்புகரம் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய வாக்கு வன்மையால் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். சூரியன் சஞ்சாரத்தால் வேலை தவறி உண்ண வேண்டி இருக்கும். வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும். குணத்தில் சாந்தமாக இருக்கும் மிதுனம் ராசிக்கார நீங்கள் இந்த மாதம் மனதில் நிம்மதி உண்டாகப் போகின்றது. உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகளை செய்வீர்கள். இரவில் நல்ல தூக்கம் வரும். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறும் நிலை உங்களுக்கு உருவாகும். ஆடை ஆபரணம் வாங்குவதால் செலவு உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். எதிலும் ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இல்லைனா பலரையும் விரோதித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். வரவேண்டிய பணம் உங்களை வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனதிற்கு திருப்தியை தரும். கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் அன்பு நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். விருந்தினர் வருகை இருக்கும். தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலும். பிதுரார்ஜித சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். பெண்களுக்கு உங்களது ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைவார்கள். தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தடைப்பட்ட பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பிப்பீர்கள். செலவுகள் குறையும். உடன் பணிபுரிவோர் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்பாங்க. அரசியல் துறையினருக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து அதிகரிக்கும். சக தோழர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். பணவரத்து கூடும். இந்த மாதம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக நடக்கலை அப்படின்னாலும் லாபம் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நிச்சயம் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க. அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களுடைய விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கூடுதல் கவனத்தோட எதையும் அணுகுவது தான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறோம். தன்னுடைய புத்தி சாதுரியம் மூலமாக காரியங்களை சாதித்து கொள்ளும் திறமையுடைய மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த மாதம் மனதில் இருந்த கவலைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு ஏகப்பட்ட தைரியம் வரப்போகிறது. எதிலும் லாபத்தை பார்க்க போறீங்க. எல்லா நன்மையும் உண்டாகி உடல் ஆரோக்கியம் பெறப்போகின்றது. வாக்கு வன்மையால் எந்த காரியத்தையும் சுலபமாக செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். மிக முக்கியமான நபர்களின் அறிமுகங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. பண வரத்து திருப்திகரமாக இருக்கப் போகின்றது. எல்லாவற்றிலும் முன்னேற்றம் காணப்படும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவப் போகின்றது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கப் போகின்றது. குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க. இப்படி பல சம்பவங்கள் உங்களுக்கு சாதகமாக நிகழ்ந்து இந்த மாதம் நிச்சயம் எதிர்பார்த்த ஒரு இடத்தை நீங்கள் அடைவீர்கள் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.